2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு இதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமேன், அல்லேலூயா. நம்ம உட்காரலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் வாசித்த வேத பகுதியிலே நம்ம யாரை குறித்து படிக்கிறோம்? சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் வேற சொல்லுங்க, பேசுங்க. தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள். வேற என்னெல்லாம் வருது அதுல? பாத்திரங்கள், எண்ணெய், இல்லை? ஸோ இப்படி அநேக காரியங்களை நாம் அந்த இடத்துல பார்க்கின்றோம். இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம். அந்த குடும்பத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பத்தை இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். சொல்லப்போனால் நம்பிக்கையற்ற ஒரு குடும்பம். யோசிச்சு பாருங்க. அவளுடைய கணவனோ கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி. திடீரென்று ஒரு நாள் அவர் மரித்து விட்டார். அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய துக்கம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மரணம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. அதுவும் கர்த்தருக்கு பயந்த ஒரு நல்ல தேவனுடைய மனிதன். ஏன்னா அவங்க மனைவியே சொல்கிறான், தீர்க்கதரிசி என்றப்போ, என் கணவன் உமக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். ஒரு நல்ல மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியன். ஆனால் ஒரு நாள் அவன் மரித்து விடுகிறான். அப்போ மரித்தது மாத்திரல்ல, அவன் அந்த குடும்பத்தை கடனிலே விட்டு விடுகிறான். கடன், எவ்வளோ கடன்னு வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் அவன் கடனிலே தத்தளிக்க விட்டு மரித்து போய்விட்டான். இல்லை, வேதத்தில் வேதம் சொல்லுகிறது, ஒருவனிடத்திலும் கடன் படாதிருப்பீராக. ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா? அடிமை. நம்மளாம் கூட கடன் இல்லாதபடி வாழணும்னு சொல்லி ஆண்டவராண்ட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என் ஆசை, நம்ம சர்ச்சில் யாரும் கடன்காரர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தரவங்கெல்லாம் கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதரம். கடன் வாங்காமல் இருக்கணும்னா இருக்கிறது போதுன்ற சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இருக்க பழகிக்கொள்ளணும்.
ஆன்லைனில் வர்றதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிடக்கூடாது இல்லை. நிறைய பேர் இப்போல்லாம் கடைக்கெல்லாம் போகிறதில்ல. இப்போல்லாம் வந்துச்சுன்னா வந்துச்சு, அதுவும் கிரெடிட் கார்டு இல்லை. அப்போ நினச்சதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க. தகுதிக்கு மிஞ்சி வாழ என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. நமக்கு தேவைன்னா கடன் இல்லாமல் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அது வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இங்கே பார்க்குறோம் கடன். ஏன்னா வேதம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கே கடன் கொடுப்பாய். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம கடன் வாங்குகிறவள் அல்ல, கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாராம். நாம் கடன் கொடுக்கிறவளாய் காணப்படுவோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் உங்கள் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய ஐஸ்வர்யத்தால் தேவன் நிரப்புவாராக. ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, ஏன்னா கடன் எவ்வளோ வேதனை உள்ளன்றது அதை வாங்கி அனுபவிக்கிறவங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியும். இல்லை, ஒருத்தர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் கடன்காரனுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயப்படுகிறார்கள். இல்லை, அதுவும் இப்போல்லாம் ரொம்ப தண்டல். என்ன கேட்டால் அதெல்லாம் எடுக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தண்டல் அடித்தோடனே இன்னொரு தண்டல், இன்னொரு தண்டல் அடித்தோடனே இன்னொரு தண்டல், அப்படி என்ன பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது. இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவர் உங்களை எல்லாம் கடன் இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐயா எதுக்காக வாங்கினாங்க தெரியல, ஆனால் அதிக கடனை இந்த குடும்பத்தில் வைத்து விடுகிறார். அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாராம், மரித்து போனார். அவர் மரணம் ஒரு பெரிய துக்கம். அதுக்கு அடுத்தது மரணத்தோட இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய கடன் பாரத்தை அவர் விட்டு சென்று விட்டார். அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்களாம், 2 பிள்ளைகள். இப்போ கடன் கொடுத்தவன் வந்து இந்த அம்மாவண்ட பேசுகிறான், உன்னால் என் கடனை திருப்பி கொடு. அந்த அம்மா, இல்லையா இப்போ என்னால் முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கு அவன் சொல்கிறான், இல்லை உன் கடனுக்கு பதில் உன் 2 பிள்ளை என்ன பண்ணிடு, எனக்கு அடிமைகளாய் கொடுத்து விடு. என்ன கேட்குறான், அந்த பிள்ளைங்களை அடிமைகளாக. அந்த காலத்தில் அந்த மாதிரி வழக்கம் இருந்தது. கடன் வாங்கி கொடுக்கலன்னா அவங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, அடிமைகளாய் கொண்டு போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க 6 வருஷம் அந்த வீட்டில் என்ன செய்யணும்னா, சம்பளம் இல்லாமல் அடிமையாய் வேலை செய்ய வேண்டும். 7வது வருஷம் யூப்ளி வருஷம் வரும். யூப்ளி வருஷம் வரும்போது அந்த பிள்ளையை இலவசமாக அவங்க என்ன பண்ணணும், விடுதலையாக்கி விட வேண்டும். இது யூதர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அதனால் இங்கே வந்து அவன் கேட்குறான், உன்னுடைய 2 பிள்ளைகளையும் உன்னால் கடனை கொடுக்க முடியல, அதனால் உன்னை 2 பிள்ளைகளை என்ன பண்ணிடு, எனக்கு அடிமையாய் கொடுத்து விடு. யோசித்து பாருங்க, புருஷனை இழந்தது ஒரு பெரிய துக்கம், கடனை வச்சுட்டு போனது அதை விட பெரிய துக்கம், அதை விட பெரிய துக்கம் இப்போ 2 பிள்ளைகளையும் அடிமை கொள்ள வந்திருக்கிற அந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளத்தில் துக்கத்தின் மேல துக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடலாம். பாருங்க, இந்த குடும்பத்தில் அப்படிதான். இந்த அம்மா எதிர்பார்க்கலை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த தாயார் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, அவர்கள் இருந்த அந்த காலம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஆகாப்புடைய காலம் முதற்கொண்டு அங்கே ஜனங்கள் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போய் விட்டார்கள். யெரொபெயாம் தான் அதை உருவாக்கினான். அதுக்கப்புறம் பல ராஜாக்கள் அந்த பாகாலை தொழுது கொள்ள, பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்த காலம். அப்போதான் எலியா கூட ஜெபம் பண்ணாரு,
இல்லை, நான் ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டவரை மீந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைடா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அது பாகால முத்தம் செய்யாதிருக்கிற 7000 பேரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மீதியாய் வைத்திருக்கிறேன். பாருங்க, தேவனை விட்டு தேவனுடைய ஜனங்கள் பின்வாங்கி போய் விக்கிரகத்தை ஆராதித்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்த பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலே இந்த தீர்க்கதரிசியாகிய இந்த மனிதனோ கர்த்தருக்கு மிகவும் பயந்தவனாய், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனாய் இந்த மனிதன் காணப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் துன்பம் நீதிமானுக்கு வரும், பாவிக்கும் வரும். அதனால் துன்பம் வந்தால் ஒருவேளை அவன் பாவியாக இருக்கான் அதனால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா இந்த பூமியிலே சோதர 2 பேருக்கும் ஒரே விதமாக சில நேரத்தில் என்ன பண்ணுமா, சம்பவிக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே அப்படியே துன்பத்தில் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அப்படியே துயரத்திலே துக்கத்திலே விட்டு விடுகிற தேவன் அல்ல. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட சில துன்பங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த காலவேளை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட மாதிரி சோதரோ உங்கள் வாழ்க்கையிலும் சில பாடுகள் துன்பங்கள் உங்களை துக்கப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்மை விடுவிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை இல்லை. அவள் உள்ளம் உடைக்கப்பட்டது. அவள் நினைச்சிருப்பா, சரி வீட்டுக்காரர் தான் செத்துட்டாரு, பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க பார்த்துக்குவாங்கன்னா இப்போ பிள்ளைங்கள என்ன பண்ணுறான், அடிமையாய் கொண்டு போக கடன் கொடுத்து வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன கேட்டா அழுதிருப்பாள். அழுதிருப்பாங்களா, அழுதிருக்க மாட்டாங்களா? ரொம்ப அழுதிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நேரா அவங்க எங்க போனாங்களா, எலிசாவின் இடத்திலே போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் வரும்போது நாம் போக வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு இடம்தான், நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சிலர் வேற வழியில் பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு சொல்லி முயற்சி செய்வார்கள். அது இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை உங்களுக்கு உண்டாக்குமே ஒழிய நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி அது அல்ல. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இந்த அம்மா அழுதால், இந்த பரிதாபமான சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று சொல்லி அவள் தவித்தால், கண்ணீர் விட்டு கதறினாள். சரி, அவ ஒரு முடிவு பண்ணிட்டா, இதுக்கு ஒரே ஒரு வழி, என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவன் அந்த கடனை அடைப்பதற்கு தன்னால் ஆன்ற எல்லா முயற்சிகளை என்ன பண்ணியிருப்பான், எடுத்திருப்பான். வழியே தெரியல. அப்போ இப்போ அவ எங்க போறானா, நேரா எங்க போனாலா, 2ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நேரா எங்க போயிட்டா, தீர்க்கதரிசியாகிய எலிசாவினிடத்துக்கு அவள் செல்லுகிறாள். இல்ல, இப்போ யோசிச்சு பாருங்க, எலிசாவிடத்துல போன போது எலிசா கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? இவ போய் விஷயத்த சொல்றா, ஆண்டவனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில. அப்போ எலிசா, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2 கேள்வி கேட்கிறார். உன்னிடத்துல என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை,
நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனிடத்துக்கு செல்வோமானால் அவரிடத்திலே வழி உண்டு. அல்லேலூயா. ஆமாம், எப்பயுமே மனிதனால் எப்போ முடியாதுன்ற அந்த சூழ்நிலைக்கு மனிதன் வருகிறானோ அப்போதான் தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்போனால் மனிதனுடைய அதாவது முடிவு, மனிதனுடைய அந்த இயலாமை தேவனுடைய துவக்கமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சிலர் ஆண்டர்கிட்ட போக மாட்டாங்க, தானே முட்டி மோதிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த அம்மா ஆராய்ந்து பார்த்திருப்பாள். சரி, இந்த சூழ்நிலையில என் கணவன் என்னை விட்டு மரித்து விட்டான், கடனோட மரித்து விட்டான், இந்த சூழ்நிலையில தேவனால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் நம்பினாள். அதனால தான் அவள் எங்க போயிட்டா? நேரா எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே போகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனிடத்துக்கு நாம் வருவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசி இடத்துல வந்து விஷயத்த சொல்றா. அப்போ எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்னமா செய்யணும் கேட்டு அடுத்து சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்கிறது? அவ சொல்றா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவனே, ஒரே ஒரு குடம் என்னதான் இருக்கு, ஆயில் மட்டும்தான் இருக்கு, எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர என்னிடத்துல வேறொன்றும் இல்லை என்றால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் கூட சில ஒன்றுமில்லாத சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். ஒருவேளை வெறுமையான சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். இல்லை, ஒருவேளை என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்கிற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக மனிதன் வரலாம். இந்த அம்மா சொல்ற, ஒண்ணுமே இல்லையா, என் வீட்டில் இருக்கிறது என்னதான் இருக்கு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. இந்த அம்மாவுடைய கடன் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு குடம் எண்ணெயை வச்சு அந்த கடன் அவளால் அடைக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து தேவன் அவள் வீட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த எண்ணெயே அங்கே இல்லைனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்திருப்பார். ஏன்னா எதுவும் தேவனுக்கு லேசான காரியம். ஆனாலும் இங்கே தீர்க்கதரிசியிடத்தில் அவள் சொல்லுகிறாள், ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே என்னுடைய வீட்டிலே இருக்கிறது. பாருங்க, நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் பயன்படுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவ சூழ்நிலை பார்த்தா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில தான் இப்ப தீர்க்கதரிசி இடத்துல வந்திருக்கிறார். ஸோ இப்போ அவளுடைய சூழ்நிலையையும் அவள் சொல்லுகிறார், என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இல்லை, அதான் அருமையான பக்தன் பாடினாரு, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில எல்லாம் உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
சொல்லப்போனா அவரை நோக்கி பார்த்த ஒருவரையும் வெட்கமடையாதபடி செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையா, ஒன்னே ஒன்று, தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு வழியும் தெரியலையா, கவலைப்படாதீங்க, கர்த்தரிடத்தில் அநேக வழிகள் உண்டு. நீங்க தேவ சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் கேளுங்க. பாருங்க, இந்த அம்மா அவள் வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டால், ஆனால் தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவள் இழக்கவில்லை. அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசி கிட்ட வந்தா, தீர்க்கதரிசி இந்த கேள்வியை அவளிடத்தில் கேட்கிறாள். அவளும் என்னிடத்துல ஒன்றும் இல்லையா, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லி அவளும் சொல்லுகிறாள். சொன்னதுக்கப்புறம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போய் அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் அநேகம் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து நீயும் உன் பிள்ளைகளும் உன் வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்திவிட்டு, இங்கே அந்த ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை எடுத்து நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த வெறும் பாத்திரங்களை என்ன பண்ண, ஊற்று. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், யோசிச்சு பாருங்க. என்ன இது முட்டாள்தனமான ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லை? ஆனால் அந்த அம்மா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகிறாள். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்ப்பார்னா, அந்த கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் பார்ப்பார். அன்னைக்கு பேதுரு கூட மீன் பிடிச்சிட்டு வந்து வலைய வெறுமையான அந்த சூழ்நிலை அலசிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் படகை எடுத்துட்டு போயிட்டு ஆழத்தில் உன் வலையை என்ன பண்ண, போடு. ஆண்டவர், அதை விட ஆழத்தெல்லாம் நைட்டு போட்டேன், இப்போ நான் போட மாட்டேன்னு அவர் சொல்ல. அண்ணன் நைட்டு போட்டேன், கிடைக்கல, அதனால் உங்கள் வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன். இல்லை, நாகமான், சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி நாகமான் மிகப்பெரிய குஷ்டரோகி. இல்லை, அவன் எலிசாவின் இடத்துல வரான். எலிசா சொல்கிறார், நீ யோர்தானில் போய் 7 தடவை என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு. அதாவது தேவன் நாம் நினைக்கிறதுக்கு, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு வழியே தெரியாமல் இருக்கலாம், இது அடைப்பதற்கு வழியே இல்லைன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு வழியே கிடையாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பம் மகா பெரியது, அது மகா கொடியது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நமக்கு வழி உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையிலே இவள் எலிசா சொன்ன அந்த வார்த்தைக்கு இவள் கீழ்ப்படுகிறாள். அவர் சொல்றாரு, நீ போமா, உன் அயல் வீட்டுக்கார இடத்துல அநேகம் பாத்திரங்களை என்ன பண்ண, கேட்டு வாங்கி கொண்டு வா. இப்போ நீயும் உன் பிள்ளையும் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த காலி பாத்திரங்கள்ல அந்த எண்ணெய் என்ன பண்ண, வார். ஆமா. ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படிலாம் இல்லை. தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படிந்தவளாய். நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே 3-4 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
அல்லேலூயா. இல்லை பாருங்க, இங்க ஆண்டவர் ஒரு பெரிய மிராக்களை அவளுக்கு செய்கிறார். இவ போனா வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்தாள். இல்லை இவள் எல்லாரிடத்திலும் பாருங்க, அநேகர் போய் கேட்டவங்களாம் என்ன பண்றாங்க, பாத்திரங்களை கொடுக்கிறார்கள். அப்போனா இவ எல்லாரிடத்திலும் என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப அன்பா, எல்லாரிடத்திலும் சமாதானமாய், இல்லை எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மகளாய் இவள் காணப்பட்டு இருக்கிறாள். இல்லை அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நம்ம கூட நம்ம அக்கம் பக்கம், இல்லை எதிர் வீடு பக்கத்து வீடு, அங்கெல்லாம் எப்பயுமே சண்டை போட்டு இருக்கக்கூடாது. யாவரோடு நம்ம என்ன பண்ணோம், சமாதானமாக இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரோட நம்ம என்ன பண்ணோம், சமாதானமாக இருக்கணும். ஆமாம், இந்த அம்மாவை அவர்கள் எல்லாரும் நேசிக்கிறார்கள். அதனால தான் இந்த அம்மா போய் பாத்திரம் கொடுன்னு கேட்குறப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கொடுக்கிறார்கள். ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க, எங்களால் உதவி செய்ய பணம் இல்லை, ஆனால் நீ கேட்குறபடி உதவி செய்துக்கு எங்களிடத்துல என்ன இருக்கு, பாத்திரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நிறைய குடங்களை, இல்லையா, நிறைய பாத்திரங்களை அவள் வாங்கி கொண்டு வருகிறாள். அந்த இப்போ வீடு ஃபுல்லாக என்ன தான் இருக்கு, வெறும் பாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா யார் சொல்லியிருக்காரு, எலிசா சொல்லியிருக்காரு, ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி எலிசா சொன்னபடியே இவள் தன் பிள்ளைகளோடு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த குடத்தில் ஒரு குடம் எண்ணெய் வச்சிருந்தாலே அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த காலி குடங்களில் ஊற்றுகிறாள். அதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஊற்ற ஊற்ற அது என்ன செய்தான், நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே சாரிபாத்தூர் விதவையினுடைய வீட்டில் பார்க்குறோம், எலியா வந்தபோது அவ சொல்றா, எங்ககிட்ட கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றாள். ஆனால் எலியா சொன்னார், நீ முதல்ல ஒரு அடையை பண்ணி அதை கொண்டு வா, எனக்கும் முதல்ல ஒரு அடையை கொடு, அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு அடையை சொல்லான்னு சொன்னப்போ அவள் கீழ்ப்படிந்த போது பாருங்க, அங்கே எடுக்க எடுக்க மாவு வந்து கொண்டே இருந்தது. சொல்லப்போனால் அல்ல அல்ல அது குறையாதபடிக்கு பெருகி கொண்டே இருக்கும்படி தேவன் அவள் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இங்கே பார்க்குறோம், ஊற்ற ஊற்ற என்ன செய்யுதுங்க, பெருகி கொண்டே இருக்கிறது. அங்கே செலவு செய்ய அங்கே என்ன செய்யுது, பெருக்கம் உண்டாகிறது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தேவன் பாருங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கொடுக்க கொடுக்கவும் ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் கொடுத்தா குறைஞ்சிடும், இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கொடுக்க கொடுக்க என்ன உண்டாகுமா, பெருக்கம் உண்டாகும். ஆமாம், அப்படியே வச்சிருந்தா தான் பெருகாது, ஆனால் கொடுக்க கொடுக்க என்ன உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். அங்கே பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் என்ன உண்டாகுது, அந்த பானையில் மாவும் குறையல, அந்த களையத்தில் எண்ணெயும் குறையவில்லை. அது இவங்க எடுத்து சுட சுட அடுத்த நாள் பார்த்தா அது என்ன செய்யுது, ஃபுல்லாயிடுது. மறுபடியும் அடுத்த நாள் அம்மா எடுத்து அப்பத்தையும் ரொட்டியும் சுட்டா அடுத்த நாள் பானை என்ன இது, ஃபுல்லாயிடுது. அங்கே எடுக்க எடுக்க நிரம்பினது. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஊற்ற 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 பாத்திரங்கள் என்ன பண்ணுதான், நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் அநேக நூற்றுக்கணக்கான பாத்திரங்களை அவள் அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து என்ன பண்ணியிருக்கா, ஸோ ஊற்றும் போது அந்த நூற்றுக்கணக்கான பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்ம செயல்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு எப்பயுமே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்னா, நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத தான் தேவன் பார்ப்பார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, அது கொஞ்சமாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஆனால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பது தான் முக்கியம். அங்கே தான் அற்புதமே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, நீ தேவனுக்கு என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படிவது கிடையாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பல விஷயங்களை கர்த்தர் நம்மோட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது,
இல்லையா? ஸோ பிரசங்கத்தில் ஊழியக்காரர்கள் மூலமாக சில நேரங்களில் நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காண்பிப்பார், நம்முடைய குறைவுகளை தேவன் சுட்டி காண்பிப்பார், நாம் எதில் சீர்பொருந்த வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில நேரத்தில் தேவன் நமக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் நம்மை எச்சரிப்பார், இல்லையா? நீ இதில் குறைவா இருக்க, நீ இதில் எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற, இதில் நீ என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய், நீ இதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார். இங்கே அவ சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் அவள் எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வெறும் பாத்திரங்களை அங்கே எண்ணெயை ஊற்றின போது அந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன செஞ்சதா? அது நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா! இங்கே ஊற்றப்பட்ட போது அதிகரித்தது, அங்கே செலவு செய்யப்பட்ட போது பெருகினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களை, வரங்களை, கிருபைகளை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செலவு பண்ணும்போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றணும். ஒருவேளை நாம ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும் மட்டும் போதாது, இந்த ரட்சிப்பு அநேகருக்குள்ள கடந்து போவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கும் தேவனுடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அவர்களை தேவனுடைய மந்தைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பிரதானமாய் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இல்லை, இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம ஒருவேளை இருப்பதற்கு அந்த பிரதான கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பது கூட இருக்கலாம். நம்ம தேவனுடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை போல சீஷர்களை தேவனுக்காக உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கிராமத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு, சோதரம் உலகம் முழுவதற்கும் தேவனுடைய நற்செய்தியை கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா! இந்த உலகத்தில் இருக்க மக்கள்லாம் வெறும் பாத்திரம் மாதிரி இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஒன்று நிரம்பி வடிகிற பாத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். இல்லை, உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கார். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் ஒன்றும் இல்லாத வந்தேன், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆனால் நிறைய வெறும் பாத்திரங்கள் உங்கள் கிராமங்களில் இருக்கு, உங்கள் பட்டணங்களில் இருக்கு, நம்முடைய தேசத்தில் இருக்கு. அதெல்லாம் காலி பாத்திரங்கள். அதெல்லாம் நீ ஊத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா! ஆமாம், நீ அந்த ஜனங்களை சந்தித்து, நீ அந்த ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லி, நீ அந்த ஜனங்களை தேவனுக்குள்ளாய் நடத்தும் போது பாருங்க, உன் மேலே இருக்கிற கிருபையை கர்த்தர் அவங்க மேலே வைப்பார். உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவங்க மேலே வைப்பார். உன் மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்கள் மேலே வைப்பார். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பாத்திரங்கள் நிரம்புகிறது மாத்திரம் இல்ல, அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மூலமா நீ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வார். ஆண்டவருடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இல்லையா? நாம இன்றைக்கு தேவனால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதெல்லாம் என்ன பாத்திரங்களா இருக்கே? வெறும் பாத்திரம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி அவர்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செல்வம் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அவர் வாழ்க்கையில் இல்லை. அவர்களெல்லாம் வெறும் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உனக்குள்ள வச்சிருக்கிற அந்த கிருபையை கொண்டு நீ தேவனுடைய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கும் போது பாருங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரல்ல, அவைகள் தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ சுவிசேஷத்தை சொல்ல 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 பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா,
பாருங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஒன்று, சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆமா, நம்மை தேவன் நமக்குள் வைத்திருக்கிற கிருபைகளை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டுமா? பெருக்கம் வந்து கொண்டே இருக்கும். அங்கே எப்படி ஊற்ற ஊற்ற சோதரம் அங்கே நிறைந்ததோ அந்த மாதிரி நீ ஊற்ற ஊற்ற கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அங்கே பெருக்கம் உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்படியே அவள் கீழ்ப்படுகிறாள். இப்போ அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்புகிறது. அப்பனா அந்த அம்மா பாருங்க, தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை அவள் வைத்திருந்தாள். ஒருவேளை நான் நம்பின கணவன் மரித்து போயிட்டான் இல்ல, ஆனா நான் நம்பி இருக்கிற கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ஐ 54:10. சில நேரத்தில் நம்ம மலை மாறி நம்பி இருக்கிறவங்க நம்மளை கைவிட்டு விடலாம். ஒருவேளை நம்மை விட்டு கடந்து போய் விடலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, இதுதாங்க என்னை ஆசீர்வதிக்கும், இதுதாங்க என் வாழ்க்கைக்கு மெயின் அப்படின்னு. சில நேரத்தில் அந்த மெயின் ஃபீஸ் போயிடும். அந்த மெயின் என்ன ஆயிடும்? ஃபீஸ் போயிடும். ஆனாலும் நீ கர்த்தரை நம்பி இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமா, அந்த மலை செய்யாததை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? செய்வார். ஏன்னா அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் கர்த்தர் மாறாதவர். இந்த அம்மா ஒருவேளை மலை மாதிரி இந்த கணவன் மரித்து விட்டான், ஆனால் தன்னை உண்டாக்கின தேவனை அவள் விசுவாசித்தாள். அவள் தேவனுடைய வல்லமை அவள் நம்பினாள். அதனாலதான் எலிசா சொன்னதுக்கு அப்படியே அவள் கீழ்ப்படுகிறாள். எந்த கேள்வியும் கேட்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன தீர்க்கதரிசி, நான் கடனோட இந்த பிரச்சனையை சொன்னா நீ பாத்திரங்களை வாங்கி நிரப்புன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அந்த அம்மா தேவனுடைய வல்லமையை அவள் நம்பினாள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்ற அது போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்க தேவனுடைய வல்லமை போதுமானது. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை, துன்பத்தை, பிரச்சனையை, போராட்டத்தை மாற்ற தேவனுடைய வல்லமை போதுமானது. அல்லேலூயா. ஆமா, அவர் மாற்ற வல்லவர். அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் குறைவை நிறைவாக்க வல்லவர். ஆனா நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வல்லமையை நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எலிசா என்ன சொன்னாரோ அப்படியே அவள் செய்கிறாள். இப்போ பையனண்ட கேட்கிறா, இன்னொரு பாத்திரத்தை கொடுப்பா. அவன் சொல்றான், வேறே பாத்திரம் இல்லம்மா, காலி பாத்திரமே இனி இல்லை, எல்லாமே நிரம்பிடுச்சு. ஒருவேளை இன்னும் ஆயிரக்கணக்கான பாத்திரங்களை வாங்கி வச்சிருந்தா கூட அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? நிரப்பி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எல்லாமே நிரம்பிடுச்சு. இப்ப அடுத்தது இந்த அம்மா என்ன பண்ணணும்னு யாருக்கிட்ட போய் கேட்கிறா? தீர்க்கதரிசியினிடத்திலே கேட்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய மனுஷனோட இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை? நம்ம சபையோட, கர்த்தருடைய ஊழியக்காரர்களோட, நல்ல கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகளோட நல்ல ஐக்கியப்பட்டு இருக்கணும். சில ஆட்கள் யாரா கூடமே சேர மாட்டாங்க, ஊழியக்காரா கூட சேர மாட்டாங்க. தான் தோணிதனமாய் வாழ்வார்கள். தேவனுடைய ஆலோசனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த அம்மா பார்க்குறோம், இக்கட்டான சூழ்நிலை, அவளுக்கு தெரியும் என் ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு. அதனால தான் ஊழியக்காரரிடத்திலே போகிறார். அவர் சொன்ன அந்த ஆலோசனைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகிறாள். தேவனுடைய வல்லமையை அவள் விசுவாசிக்கிறாள். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே என்ன செய்யுமா? கூடும்.
ஒருவேளை உங்க பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா நீங்க விசுவாசிங்க, இந்த 2024ஓட உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், இந்த வருஷத்தை நாங்க முடிக்க போறோம், ஆனா ஒரு வழியுமே தெரியல பாஸ்டர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழியை தேவன் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எவ்வளோ காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே மாறின மாதிரி தெரியல, இருக்க பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதுக்கு முடிவை உண்டாக்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோதம் ஒருவேளை அந்த அம்மா மாதிரி ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வருகிற புதிய வருஷத்தில் உங்களை நிரம்பி வடிகிற பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அவள் கீழ்ப்படிந்தால், தேவனுடைய வல்லமை விசுவாசித்தால், இங்க பார்க்கிறோம். சோ அங்கே எலிசா சொன்னபோது இவள் போய் தன் பிள்ளைகளிடத்தில் அந்த விஷயத்தை சொல்றா. பிள்ளைகளும் அந்த அவள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து கொடுக்கிறார்கள். நம்ம கூட சோ அப்ப பாருங்க, ஒரு நல்ல பக்தியுள்ள குடும்பம். தன் பிள்ளைகளும், ஒருவேளை தீர்க்கதரிசி மரிச்சிட்டாரு, ஆனா தன் மனைவியை, தன் பிள்ளைகளை நல்ல கர்த்தருக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். நம்ம அதை பார்க்கிறோம். ஒருவேளை அம்மா சொன்னா இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க கீழ்ப்படுவீங்க? உனக்கு வேற வேலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலம். ஆனா இந்த பிள்ளைங்க அப்படியே தன்னுடைய தாய்க்கு என்ன பண்றார்கள், கீழ்ப்படுகிறார்கள். எங்க ஆசீர்வாதம் இருக்கும்? கீழ்ப்படிதல்ல தான் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைங்களா உங்க பெற்றோருக்கு எப்போதும் என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும் இல்லையா? ஸோ இந்த பிள்ளைங்க பாருங்க, அம்மா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயிடத்தில் சொன்னாரு. இப்போ அந்த அம்மா வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களான இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா மட்டும் போய் வாங்கியிருக்க மாட்டான், பிள்ளைங்களும் போய் அநேக வீடுகளில் அந்த பாத்திரங்களை வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த பாத்திரங்களை அந்த அம்மா இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து ஊத்துறப்போ அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் பிள்ளைகளை என்ன பண்ணார்கள், எடுத்து கொடுத்தார்கள். அதனால அங்க தேவன் அற்புதத்தை செய்கிறார். எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கே சோதரம். குடும்பத்துல ஒரு மனம் இருக்க வேண்டும். பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை, அந்த தீர்க்கதரிசி எப்படி தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள, குடும்பத்தை கர்த்தருக்குள்ள உருவாக்கியிருந்தாரோ, அந்த மாதிரி கணவன்மார்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவியை கர்த்தருக்குள்ளே நீங்கள் உருவாக்குகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க உங்களுக்கு சொத்து. ஆமா, எவ்வளவு அருமையான குடும்பம் பாருங்க இல்லை? அந்த அம்மா சொன்னதுக்கு அந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். ஆமாம், இந்த சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன பண்ணோம், அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ தான் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்போ தான் நீ கீழாகாமல் மேலாவ. அல்லேலூயா. இல்லை மாறி மாறி வளருவேன், ஆனால் என்ன இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல தங்கி இருக்கணும்னா, பிள்ளைங்க என்ன பண்ணோம், உங்க பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். அப்பதான் உங்க கண் அற்புதங்களை காணும். அந்த அம்மா வந்து சொன்னப்ப, என்னம்மா பைத்தியகாரத்தனமா பேசுற, அந்த ஆள் தான் வேற வேலை இல்லாத சொன்னார்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமாமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லலை. அந்த பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கே சோதரம். உங்க பிள்ளைங்களை நீங்க கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்காக அதிகமாக தேவ சமூகத்தில் பாரப்பட்டு நீங்கள் செபிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமாம், பைபிளில் சொல்லப்போனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பைபிளில் எழுதியிருக்கு. சரியா? என்ன பண்ணுமா? ஆமாம், அதனால பெற்றோருக்கு என்ன பண்ணோம், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அநேக காரியங்களை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கின்றோம். இல்லை, அதுக்கு அடுத்தது இப்போ ப்ராப்ளம் என்ன, நிறைய வந்துருச்சு. இப்போ தேவன் அற்புதத்தை செஞ்சிட்டாரு. இந்த அம்மா அடுத்தது ஓகே அப்படின்னு சொல்ல நேரா எங்க போறா, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க எலிசாவினிடத்துக்கு போகிறாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, எப்பவுமே நாம் தேவனை சரியாய் பின்பற்றும் போதுதான் அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க, அறிவிப்பார். இப்ப அற்புதம் நடந்துச்சு. வெறும் பாத்திரங்களாம் எண்ணெயால் நிரம்பி விட்டது.
அதுக்கு அடுத்தது இவள் எங்க போறா? நேரா தீர்க்கதரிசியான மறுபடியும் போகிறாள். போய் சொல்ற, ஆண்டவனே நீ சொன்னபடி நான் வெறும் பாத்திரங்களாம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா பாத்திரங்களை எண்ணெயால் நிரம்பி விட்டது. அப்ப அவர் சொல்றாரு, நீ போய் அதை விற்று உன் கடனை என்ன பண்ணிடு? அடைத்து விடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி வேணாலும் அற்புதத்தை செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வாரா செய்ய மாட்டாரா? அந்த காலத்தெல்லாம் எண்ணெய் விற்பார்கள். தலை மேலே தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை கிராமங்களில் வந்து விற்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். இல்லை, நீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், ஒருத்தர் எண்ணெய் விற்றாராம். அப்போது அவர் சொன்னாராம், இந்த எண்ணெய் வாங்கினா நரைச்ச முடியெல்லாம் என்ன ஆகிடும்? கருப்பாயிடும். முடி இல்லாட்டியும் இந்த எண்ணெயை நீங்கள் தடவினால் உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைய முடி இல்லாத இடங்களிலும் முடி அதிகமாய் முளைந்து விடும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் எண்ணெய் விற்று கொண்டு வந்தாராம். அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்களாம், ஏயா உன் தலையே நரைச்சி போயிருக்குது, உன் தலையிலேயே முடி இல்லை, இல்லை நீ விற்கிற எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினா எங்களுக்கு எப்படி முடி வெள்ளையாக கருப்பாகும், எங்களுக்கு எப்படி முடி முளை? ஏன்னா அவர் வித்தவர் தலையில் ஒரு முடியும் இல்லையா, இருந்தால் 4 முடியும் எப்படி இருக்கான்? வெள்ளையாக இருக்கான். நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறதுனால எனக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் பாருங்க, எண்ணெயை விற்று கடனை அந்த அம்மா அடைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவள் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிற தேவன். ஆமாம், நம்மை கைவிடாத கர்த்தர். வேதம் சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? பாக்கியவான்களாக இருப்பார்கள். தாவீது சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. கவனிங்க, 37ஆம் சங்கீதத்தில் இல்லை அவர் சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், சின்ன பையனாக இருந்தேன், வாலிபனானேன், இப்போ என்ன ஆயிடுச்சு? தாத்தாவாயிட்டேன், ஆனாலும் நான் ஒரு காரியத்தை என் கண்ணால் பார்க்கல, நீதிமான கர்த்தர் என்ன செய்யலையா? கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்களாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களை ஒரு நாள் தேவன் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி கடனில் இருந்த மாதிரி கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடனில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டார், ஒரு நாளும் உங்களை தேவன் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதனால பிரச்சனையை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா போய் சொன்ன உடனே அடுத்த அவர் செய்ய வேண்டியது சொல்றாரு, உன் எண்ணெயை விற்று உன் கடனை என்ன பண்ணிடு? அடைச்சிடு. அதோட மட்டும் இல்லை, மீந்ததை கொண்டு நீ என்ன பண்ணு? ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்க? நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அம்மாவுக்கு வந்தது கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் போதுமானதா இல்லை, அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு வேண்டியதையும் அங்கே தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு வர்றதெல்லாம் பத்தலை பாஸ்டர், இஎம்ஐயே கட்ட முடியல, கவலைப்படுறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. அடுத்த வருஷத்தில் நீங்கள் அதாவது கடனெல்லாம் அடைச்சி இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு வேண்டிய மீதியையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த அம்மாவை ஒரு பெரிய எண்ணெய் வியாபாரியாகவே ஆண்டவர் மாற்றிட்டார். இல்லை, ஒரு பெரிய ஆயில் பிஸ்னஸே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? தொடங்கிட்டாங்க. பாருங்க, வெறுமையாக இருந்த வீட்டை கர்த்தர் நிரப்பினார். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் வெறுமையான ஒரு சூழ்நிலை இருக்கலாம்.
அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன ஒரு குடம் அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த அம்மாவுடைய வீட்டை எண்ணெயால் நிரப்பினது போல உன் வீட்டை நான் ஆசீர்வாதத்தினால நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் அடைக்க முடியலையோ அதெல்லாம் நீ அடைப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எதெல்லாம் உன் வாழ்க்கையில் துக்கமாக இருந்ததோ அதெல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் துக்கத்தோடு ஆரம்பிக்குது, ஆனால் முடியும் போது எப்படி முடியுது? சந்தோஷமாய் முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கலாம், இந்த வருஷத்தை நீங்கள் துக்கத்தோடு முடிக்கலாம். ஆனால் புதிய ஆண்டை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாய் கொண்டாடி மகிழ்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்றைக்கு எலிசாவுடைய வார்த்தையை கொண்டு அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் அவர் அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் மாறாதவராய், அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேவனை நம்ம கேட்டோம், எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த தெய்வ வல்லமையின் மேலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். நமக்கும் திருச்சபைக்கும் நமக்கும் ஊழியர்களுக்கும் பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம் நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்க வேண்டும். நாமும் நமக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை ஆவிக்குரிய விதத்திலே தேவ பக்தி உள்ள குடும்பமாய் கட்டி எழுப்ப நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே வெறும் பாத்திரங்களை நாம் நிரப்புகிறவளாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகி கொண்டே இருக்கும். அதற்கு